ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, பிகினர்ஸ் கூட இதை அசால்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஸ்நாக் வந்து ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உளுந்தும் பாசிப்பருப்பும் இருந்தால் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க இந்த ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எதில் வேணாலும் அளந்துக்கலாம். மெஷரிங் கப்பு, டம்ளர் எதில் வேணாலும் அளந்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ இது கூட வந்து 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தும் பாசிப்பருப்பும் நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டியில் கூட எடுத்துக்கலாம். அல்லது அப்படி இல்லைன்னா உளுந்து 1 கிளாஸ், பாசிப்பருப்பு 1/2 கிளாஸ், அந்த குவான்டிட்டியில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை வந்து இப்போது நல்லா 2லேருந்து 3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கழுவுனதுக்கப்புறம் இதை தண்ணி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இதை ஊற வைக்க வேணாம், ஏன்னா பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால புளிச்சிடும். கரெக்டாக 2 மணி நேரம் ஊற வைங்க போதும். இப்போ நான் 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். பருப்பை எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு 2ஆக உடையணும். அதுதான் கரெக்டாக ஊறினத்துக்கான பக்குவம். இப்படி உடைச்சி பார்க்கும்போது ஈஸியாக உடையணும். ரொம்ப அழுத்தி கஷ்டப்பட்டு உடைக்கக்கூடாது, ஈஸியாக உடஞ்சி வரணும். அப்படி உடஞ்சா அது கரெக்டாக ஊறி இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் இதை சேர்த்துக்கங்க. அரைக்கும் போது தான் கவனமாக இருக்கணும். ஏதோ இதான் முக்கியமான ஸ்டேஜ். பருப்பு ஊற போடுறது, போண்டா சுட்டு எடுக்கிறது இதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் அந்த அரைக்கிற ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தண்ணி வந்து அரைக்கும் போது தெளித்து தான் அரைக்கணும். ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா தண்ணி ஆகிடும். கிரைண்டர்லையாக இருந்தாலும் மிக்சிலையாக இருந்தாலும் தண்ணி லைட்டாக தெளித்து நீங்கள் அரைக்கணும். நல்லா பஃபியாக அரைக்கணும். ரொம்ப தண்ணி மாரி அரைச்சிட்டிங்க அப்படின்னா போண்டா போடுறதுக்கு இருந்தாலும் சரி, வடை போடுறதுக்கு இருந்தாலும் சரி நல்லாவே வராது, எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து மிக்சியை ரொம்ப கண்டினியூஸாக நீங்கள் அப்படியே அரைச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் மிக்சி சூடாகி மாவு வந்து அப்படியே நீத்து போன மாதிரி ஆகிடும், அதாவது தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அது போலையும் நீங்கள் அரைக்கக்கூடாது. மிக்சியில் அரைக்கும் போது நல்லா விட்டு விட்டு பொறுமையாக அரைங்க. தண்ணி தெளித்து அரைங்க. இப்போ நான் மாவு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கணும். இப்படி மாவை கையிலையோ ஸ்பூன்லையோ இப்படி எடுத்து போட்டிங்க அப்படின்னா அப்படியே பந்து மாதிரி வந்து உழுவணுங்க. அப்படி தண்ணி மாதிரி வரக்கூடாது. அப்படி போட்டதுமே அப்படியே பால் மாதிரி வந்து உழுவணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் அரைக்கணும். அப்போ தான் நம்ம கையில் போண்டா எடுத்து போடும்போது அதில் கரெக்டாக உழுவுமா எண்ணெயில். இல்லை அப்படின்னா தண்ணி மாரி ஆயிடுச்சு அப்படின்னா பிரிஞ்சு போயிடும் எண்ணெயில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா. இன்னொன்று வந்து அதிகமாக எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அரைக்கிற ஸ்டேஜ் ரொம்ப கவனமாக பார்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை நான் பவுலுக்கு மாற்றிருக்கேன். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இது கூட நல்ல ஒரு கைப்பிடி நிறைய பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா போண்டாவோட ஃப்ளேவரை வேறு லெவலில் அட்டகாசமாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இடித்து வச்சுருக்கிற மிளகு ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கேன், அதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது போல் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்க வாயில் கடிப்படாது, குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க, ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் மிளகு வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த போண்டாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்குற இடமும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக மறுபடியும் வேறு ஏதாவது மாவு சேர்க்கும்படி வரும். அப்போ குவான்டிட்டி அதிகமாகிடும். அதனால் உப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. போண்டா வடைக்கெல்லாம் எடுத்ததுமே நிறையா போட்டுறாதீங்க, ஏன்னா லைட்டாக போட்டாலே அது கரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வடைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு இது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாவே போதுமானது. சேர்த்துட்டு வந்து இந்த 5 விரலை வச்சுட்டு நல்லா இப்படி நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணணுங்க. நீங்கள் வந்து எல்லா கையை ஃபுல்லாக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த 5 விரலை மட்டும் இப்படி தூக்கி நல்லா இப்படி அடித்து விட்டீங்க அப்படின்னா இன்னும் மாவு வந்து நல்ல பஃபியாக இன்னும் உப்பி வரும். அப்போ வந்து நம்ம போண்டா போடும்போது நல்லா அழகாக குண்டு குண்டாக நமக்கு வந்து விழும். இப்போ பாருங்கள், நான் மாவை எடுத்து போட்டு காட்டுறேன், எப்படி உழுது பாருங்கள். இந்த அளவுக்கு மாவோட பக்குவம் இருக்கணும். இப்படி போட்டிங்கன்னா எண்ணெயில் போய் அப்படி உழுவணும். இப்போ வந்து நம்ம போண்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாவு இப்போ ஓரத்தில் இருக்கட்டும்.
இப்போது இங்கே எண்ணெய் வந்து நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. எண்ணெய் ஹீட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது போல் ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அது விரலை அப்படி நினச்சி நீங்கள் மாவு எடுத்து போட்டிங்க அப்படின்னா மாவு வந்து விரலில் ஒட்டாமல் வரும். அதனால் தண்ணியில் நனைச்சிட்டு மாவை கையால் எடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டிங்க அப்படின்னா அழகாக போய் விழும். பாருங்கள், இந்த மாதிரி போடணும். அடுப்பு வந்து எந்த காரணத்தை கொண்டும் லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் தான் நமக்கு வந்து எண்ணெய் குடிக்காமல் அது பொரிஞ்சு வரும், இல்லைன்னா எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிரும். இப்போ மாவு கீழே வெந்துருச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக மேலே எலும்பி வரும். அதனால் நீங்கள் போட்டதுமே போட்டு அடியில் நோண்டி நோண்டி விடாதீங்க. நோண்டி நோண்டி விட்டீங்க அப்படின்னா அடியில் போய் ஒட்டிக்கிட்டு அது எப்படி எண்ணெய் எல்லாத்துலேயும் அப்படி மிக்ஸ் ஆகிடும். அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணினீங்க அப்படின்னா அது தானாகவே மேலே எலும்பி அழகாக வரும். போண்டா மேலே எழும்பி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் லைட்டாக கரண்டியை வச்சு அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கட்டும் நல்லா இப்படி திருப்பி திருப்பி விடுங்க. ஈவனாக குக் ஆகணும். நீங்கள் அப்படியே விட்டுட்டு வேகட்டும்னு வெயிட் பண்ணினீங்க அப்படின்னா ஒரு பக்கம் நல்லா அடியில் ஃபுல்லாக வெந்துடும், மேலே வெள்ளையாகவே இருக்கும். கலர் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது, உள்ளே சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், போண்டாவை பாருங்கள் எவ்வளோ ஈக்குவலாக அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பக்குவத்தில் இருக்கணும். நான் இன்ன வரைக்கும் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அடுப்பை வந்து குறைக்கவே இல்லை, தீயை அப்படியே தான் இருக்குது. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள். இப்போ இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம போண்டாவை தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது கூட வந்து நீங்கள் தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னியெல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஹெல்த்தியானதும் கூட. எண்ணெய் குடிக்காது. எண்ணெய் குடிக்கணும்னு நீங்கள் பயப்படவே வேணாம். எண்ணெய் சுத்தமாக குடிக்காது. ஏன்னா அரிசி மாவுலாம் நம்ம கலக்கவே இல்லை, உளுந்தும் பாசிப்பருப்பும் தான் சேர்த்துருக்குறோம். அதனால் எண்ணெய் குடிக்குன்ற பயமே வேண்டாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் பாசிப்பருப்புக்கு பதிலாக கடலைப்பருப்பு கூட சேர்த்து இந்த ரெசிபி செய்யலாம். ஆனால் கடலைப்பருப்பு சேர்த்திங்கன்னா 1க்கு 1/4 பங்கு தான் கடலைப்பருப்பு சேர்க்கணும். ஈக்குவல் குவான்டிட்டியில் கடலைப்பருப்பு சேர்த்தா அது நல்லா வராது. வெள்ளரிக்காய் சட்னி ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சட்னி ரெசிபியை இந்த போண்டாவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.